விநாயகன் 223 மாண்புமிகு உறுப்பினர் ஏஜே மணிகண்டன் மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உளுந்தூர்பேட்டை தொகுதி ஆசனூர் பகுதியில் உள்ள குறு சிறு தொழில்களை விரிவுபடுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2 சிட்கோ தொழில்பேட்டைகள் இயங்கி வருகிறது. உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆசனூர் சிட்கோ தொழில்பேட்டை 2009ஆம் ஆண்டு 212.83 ஏக்கர் பரப்பில் அமைக்கப்பட்டு 158 மனைகளில் 149 மனைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 93 மனைகளில் 80 தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. 56 மனைகளில் தொழிற்சாலைகள் அமைக்கிற பணி பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருகிறது. மீதமுள்ள 9 தொழில் மனைகள் இதுவரை காலியாக இருக்கிறது. ஆசனூர் தொழில்பேட்டையிலிருந்து மனைகள் காலியாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பல்வேறு கோரியவாறு ஆசனூர் தொழில்பேட்டை விரிவாக்கம் செய்ய அந்த தொழில்பேட்டையை ஒட்டி அரசு புறம்போக்கு எதுவும் இல்லாத காரணத்தினால் அதில் விரிவாக்கம் செய்ய சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாத 2024-25ஆம் ஆண்டு இந்த நிதியாண்டில் மட்டும் ஆசனூர் தொழில்பேட்டையில் 2,94 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை, தெருவிளக்கு, குடிநீர் மற்றும் வடிகால் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் 90 ஏக்கருக்கு மேலே இடம் இருப்பதாக சொல்கிறார். நிச்சயமாக அது மாதிரி துறையின் சார்பில் ஆய்வு செய்து ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்கள் கனரக வாங்கல் செல்லக்கூடிய அந்த பாதைகள்லாம் இருக்கும் தருவாயில் நிச்சயமாக அங்கே சிட்கோ தொழில்பேட்டை அமைத்து தரப்படும் என்ற செய்தியை நான் தெரிவித்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 20 தொழில் முனைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு 10 ஏக்கர் நாங்கள் தொழில் அமைக்க போகிறோம்னு சொல்லி வந்தாங்கன்னு சொன்னால் நம்முடைய அரசின் சார்பில் சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, குடிநீர், மின்சார வசதிகள் போன்ற அடிப்படை பணிகளெல்லாம் 15 கோடி ரூபாய் மானியத்தில் அமைக்கப்பட்டு அந்த தொழிற்சாலை அமைத்தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் சட்டமன்ற தொகுதியில் 445 ஏக்கர் பரப்பில் புலி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதில் 2500 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. புளிய மரத்திலிருந்து பெறப்படும் புளியிலிருந்து ஓடு, நாறு, புளியங்கொட்டை ஆகியவற்றை நீக்கி அதனை பதப்படுத்தி பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைக்கி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த தொழிலில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சிறிய அளவில் ஈடுபடுகிறார்கள். தருமபுரி மாவட்டத்தில் புலி பதப்படுத்தும் தொழில் செய்வதற்கு நம்முடைய அரசின் சார்பில் 10 தொழில் முனைவோர்களுக்கு 34 லட்சம் மானியத்துடன் 2,89,00,000 கடன் வழங்கப்பட்டு புலி பதப்படுத்தும் தொழில் செய்ய முன்வரும் ஏற்கனவே செய்து வர்றாங்க. புலி பதப்படுத்துகிற அந்த தொழிலை செய்கிற யாராக இருந்தாலும், தொழில் முனைவராக யாராக இருந்தாலும் அவங்க மாவட்ட சிட்கோவில் நீங்கள் அதாவது தொழில் மையத்தில் நீங்கள் அணுகிங்கன்னா அவங்களுக்கு ஐடியா கொடுத்து கடன் வாங்கி கொடுத்து மானியத்தோடு அவங்களுக்கு தொழில் நடத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்முடைய அரசு செய்யும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இல்லாத நம்முடைய அண்ணன் மணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் அவர்கள் இந்த புவிசார் குறியீடை பற்றி கேட்டாங்க. நான் ஏற்கனவே அவையில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த புவிசார் குறியீடானது வேளாண்மை பொருட்கள், உணவுப் பொருட்கள், கைவினைப் பொருட்கள், உற்பத்தி சார்ந்த பொருட்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்திய அளவில் 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று தமிழ்நாடு இன்றைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் அறிவுசார் சொத்துரிமையை பாதுகாத்து தமிழ்நாட்டின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வண்ணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த சனிக்கிழமை அன்று புவிசார் குறியீடு பெறுவதற்கு வழங்கப்படும் மானியத்தை ஏற்கனவே 25,000 ரூபாய் இருந்தது, அதை 1 லட்சமாக அறிவித்திருக்கிறார். அதனால் இந்த நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருள் புவிசார் குறியீடு பெறணும்னு சொன்னால் அந்த பொருள் குறிப்பிட்ட பகுதியிலிருந்து தோன்றி இருக்க வேண்டும். அதற்கான வரலாற்று சான்றும் இருக்க வேண்டும். அப்பொருளுக்கும் அப்பகுதிக்கும் நேரடியாகவோ மறைமுகவோ உள்ள தொடர்பு உறுதிப்படுத்திட வேண்டும். அதற்குரிய ஆவணங்களை தேடி பெற்று நிச்சயமாக நம்முடைய அரசு அந்த பகுதியில் விளைகிற அந்த புலிக்கு
நிச்சயமாக புவிசார் பெற்றுத்தவர்களுக்கு பரிசீலிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம தமிழகத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் சில விளைபொருள்கள் குறிப்பிட்ட காலத்தில் அதிக அளவில் விளைகிறது. அவ்வாறு விளையும் பழங்கள், பூக்கள், இதர வேளாண்மை பொருட்கள், நம்முடைய உறுப்பினர் சொன்னது மாதிரி ரப்பர் தொழிலில் உற்பத்தி ஆகிற பொருட்கள், ஆக எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருட்கள் வீணாகாமல் தடுப்பதற்காக பதப்படுத்தும் தொழிற்சாலை நிறுவ அரசு முயற்சிகள் மேற்கொள்ளும். இருப்பினும் தனியார் தொழில் முனைவோர்கள் இத்தொழிற்சாலை அமைக்க முன்வரும் பட்சத்தில் நம்முடைய அரசின் மூலமாக அவர்கள் ஆலோசனைகள் வழங்கி, கடன் உதவி வழங்கி, மானியங்கள் தந்து அந்த தொழில் முனைவர்களை ஊக்கப்படுத்துகிற அந்த பணியை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு தொழில் தொடங்க ஒருவருக்கு 5 வகையான நம்முடைய முதலீட்டு மானியங்கள் தருகிறோம். 5 வகையான திட்டங்கள் நம்முடைய அரசின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாத 20 தொழில் முனைவர்கள் ஒருங்கிணைந்து வந்தால் குடும்ப திட்டத்தின் கீழும் பொது வசதி மையங்கள் போன்ற அமைத்து அந்த தொழிலாளர்கள் சிறப்பாக தொழில் செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்முடைய அரசு செய்து தரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.